வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் தல அஜித் நடிக்கிற குட் பேட் அக்லி படத்தோட கதை எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைலில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அஜித் வந்து விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி இந்த ரெண்டு படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரே சேம் டைமில் தான் வந்து நிறைய ஷூட் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து விடாமுயற்சியோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவம்பர் ஆர் டிசம்பரில் தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே கடுப்பாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து லைக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வந்து ப்ராப்பராக வரவே இல்லை. ட்ரீசர் ட்ரைலர் ரிலீஸ் டேட் கூட வந்து இன்னுமே சொல்ல நிறைய வந்து டிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து விடாமுயற்சி படத்தோட கதையை வந்து நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அந்த வீடியோவை போய் நீங்க விசிட் பண்ணுங்க. இப்போ குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் வந்து 20% வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபுல் ஸ்பீடா வந்து ஷூட்டிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து 2025 பொங்கலுக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பக்கா பிளான்ல தான் இருக்காங்க. இந்த படத்துல வந்து நம்ம தல அஜித் வந்து 3 ரோல்ல வந்து நடிக்கிறாரு. அகைன் த்ரிஷா தான் இந்த படத்துலயும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடிப்பு அரக்கன் எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் இந்த படத்துல நடிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்தோட ஹீரோவும் வில்லன் ரெண்டு பேருமே நம்ம தல அஜித் தான் பண்றாரு. முக்கியமா இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற அந்த பால் டப்பான்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து பாட்டு பாடி இருக்காரு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த குட் பேட் அக்லி கதைக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. கதைக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நான் சொல்ற அந்த 3 கேரக்டரை நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற கதை வந்து உங்களுக்கு புரியும். நம்ம கதையில ஒரு அஜித் வந்து போலீஸா இருப்பாரு. அவரோட பேர் வந்து ஆர்யா. இன்னொரு அஜித் வந்து ஒரு லோக்கல் ரவுடியா இருப்பாரு. அவரோட நேம் வந்து தேவா. இன்னொரு அஜித் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல டானா இருப்பாரு. அவரோட பேர் வந்து ராணா. சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஓபனிங் சீன்ல ஒரு ஜெயில வந்து காட்டுறோம். அங்கதான் வந்து நம்ம ரவுடி அஜித் வந்து இருப்பாரு. இவர் வந்து ஒரு பெய்டு கில்லர். அதாவது யாராவது காசு கொடுத்து இவனை கொல்லணும்னு சொன்னா அவனை பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு கட்டுவாரு. அது அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவாரு. நம்ம ஆளு வந்து ஒரு பல வருஷமா வந்து ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு. பட் ஜெயில இருந்தே எல்லா வேலையும் பார்ப்பாரு. சொல்ல போனா அந்த ஜெயிலே வந்து இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எப்ப வேணா வெளியே போலாம், எப்ப வேணா உள்ள வரலாம். அவரோட பிளாக் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அந்த பிளாக்ல அவர் கூட அவரோட ஆள் சில பேருங்களும் இருப்பாங்க. எப்பவும் போல அவருக்கு வந்து ஒரு மிஷன் வருது. ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனை வந்து போட்டு தள்ளணும். நம்ம ஆளும் அவரோட ஆளுங்களை வச்சு ஒரு 1 வீக் அந்த பிசினஸ் மேனை வேவு பார்த்துட்டு கரெக்டான டைம் அமைஞ்சதுமே அவன் இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. அங்க போய் அவனை போட்டு தள்ளிட்டு அன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே வந்து ஜெயிலுக்குள்ள வராங்க. ஜெயிலுக்குள்ள வந்த உடனே வந்து பார்ட்டி பண்றாங்க. இங்க தான் வந்து நம்ம கதையில வந்து ஓபனிங் சாங் வருது. இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல வந்து நம்ம போலீஸ் அஜித்தை வந்து காட்டுறாங்க. நம்ம போலீஸ் அஜித் வந்து ரொம்பவே நேர்மையான ஆபீசர் தான். அது மட்டும் இல்லாம யார் என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அது ரொம்பவே பெரிய தப்பா இருந்தா இவரே வந்து என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொண்டுட்டு அப்படியே வந்து அந்த கேஸை மாத்திட்டு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து இந்த கோர்ட் முன்னாடி நிப்பாட்டி தண்டனை வாங்கி தரதெல்லாம் சுத்தமான ஈடுபாடே கிடையாது. கிட்டத்தட்ட நம்ம ஆளு வந்து ஒரு சைக்கோ மாதிரி தான் இருப்பாரு. யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. அதனாலேயே நிறைய தடவை வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம ரவுடி அஜித் கொலை பண்ண அந்த பிசினஸ் மேன் கேஸை தான் கையில எடுத்திருக்காரு. யார் எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம எஸ்.ஜே. சூர்யாவை வந்து காட்டுறாங்க. நம்ம வந்து ட்ரக் பிசினஸ், இல்லீகல் ஸ்மக்லிங் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரவுடி தான் நம்ம எஸ்.ஜே. சூர்யா. இப்பதான் நம்ம கதையில வந்து ஒன்னு காட்டுறோம். அது என்னன்னா எஸ்.ஜே. சூர்யா தான் நம்ம ரவுடி அஜித்தை வச்சு அந்த பிசினஸ் மேனை வந்து போட்டு தள்ளியிருப்பான். அந்த பிசினஸ் மேனும் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவனும் வந்து நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்றவன் தான். ஆனா என்ன, அவன் பேர்ல வந்து நிறைய ஸ்கூல், காலேஜ், ட்ரஸ்ட் இதெல்லாமே வச்சிருக்கனால அவனுக்கு வந்து சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. அதனாலதான் டைரக்டா போட்டு தள்ளாம ரவுடி அஜித்தை வச்சு போட்டு தள்ளியிருப்பான். அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம போலீஸ் ஆபீசர் அஜித் இருக்காருல, ஒரு காஃபி ஷாப்புக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க தாங்க நம்ம ஹீரோயின் த்ரிஷாவோட என்ட்ரி. த்ரிஷா அண்ட் போலீஸ் அஜித் ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். பட் இவர் வந்து சும்மா இந்த என்கவுண்டர் பண்ணிட்டு சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கனால வந்து த்ரிஷாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால வந்து த்ரிஷா பிரிஞ்சு அவங்க அப்பா அம்மா வீட்டுல தான் இருப்பாங்க. இங்க தான் வந்து த்ரிஷா சொல்லுவாங்க, இனியாச்சும் வந்து உன்னோட கோபத்தை நேர்மையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா இரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை சொன்ன உடனே அஜித் என்ன சொல்லுவாரு, இதுக்கு இதை சொல்லதான் நானே உன்னை கூப்பிட்டேன். நீ வந்து என் கூட வந்து நம்ம ஒன்னா சேர்ந்து வாழலாம். இனி வந்து நான் எந்த ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் வந்து கண்டுக்க மாட்டேன். நான் வந்து இனிமேல் வந்து ஃப்ரீயா தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. த்ரிஷா கிட்ட நீ வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. இதை வந்து நீ பல வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. இது எவ்வளவு டைம் என்கிட்ட இதெல்லாம் சொல்லி ஏமாத்துவேன். இந்த டைம் வந்து நீ எங்க வீட்டுக்கு வந்து
எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு போ அப்படின்னு வந்து சொல்றாரு. அங்க போய் பேசிட்டு த்ரிஷாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு நைட் வந்து ரொமான்ஸ் நடக்கும். இங்க நம்ம கதையில வந்து ஒரு சூப்பரான சாங் வருது. நம்ம போலீஸ் அஜித் வந்து த்ரிஷா கிட்ட பொய் சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்பதான் அந்த பிசினஸ் மேனுக்கும் அதாவது எஸ்.ஜே. சூர்யா வந்து எனிமையா இருக்கிறது வந்து தெரிய வருது. எஸ்.ஜே. சூர்யாவோட லாஸ்ட் 2 மாசத்தோட கால் ஹிஸ்டரியும் டிராவல் ஹிஸ்டரியும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு தெரிய வருது இவன் தான் வந்து பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான்னு. இதெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஆளு எஸ்.ஜே. சூர்யாவை பார்க்க போறாரு. எஸ்.ஜே. சூர்யா வந்து நம்ம அஜித்தை பார்த்தோன்னே வந்து அந்த ரவுடி அஜித் நினைச்சுக்கிறாரு. ஆனா தேவா என்னன்னா நீங்க திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, அதுவும் போலீஸ் கெட்டப்ல வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து நம்மால் சொல்றான். என்னடா வளர்ற, நான் இப்பதானே அவனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நான் போலீஸ் தாண்டா அப்படின்னு வந்து நம்மால் வந்து துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு. அண்ணே நீங்க அவனை போட்டதுக்கு தான் நான் அமௌண்ட் வந்து ஃபுல்லா செட்டில் பண்ணிட்டேனே, இப்போ எதுக்குன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க ஒரு மாசான ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல வந்து நம்ம போலீஸ் அஜித் வந்து எஸ்.ஜே. சூர்யாவை சுட்டு கொன்னுறாரு. ஆனா எஸ்.ஜே. சூர்யா கேங்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்ம அஜித்தை வந்து போட்டோ எடுத்துட்டு அங்க ஜெயில இருக்கிற ரவுடி அஜித்துக்கு வந்து அனுப்புறான். ரவுடி அஜித் வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு யாருடா என்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறான். இதுக்கு அடுத்த சீன்ல வந்து இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து காட்டுறாங்க. ஸ்பெயின்ல இருக்கிற நம்ம டான் அஜித் வந்து அங்கதான் இருப்பாரு. சார் உங்க அம்மாக்கு வந்து ரொம்பவே சீரியஸா இருக்கு, நீங்க உடனே இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு போன் கால் வருது. மாசான பிஜிஎம்ல வந்து டான் அஜித்தை வந்து இந்த இடத்துல காட்டுறோம். இங்க தான் நம்ம கதையில இன்ட்ரோல் சீனும் வருது. டான் அஜித் வந்து அன்னைக்கு நைட்டே ஃபிளைட் ஏறி கிளம்பி இந்தியாவுக்கு வராரு. இந்தியா வந்ததுமே வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல போய் மீட் பண்றாரு. அப்பதான் அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே ராணா எப்படியாவது வந்து உங்க 2 தம்பியும் கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டா, நான் சாகிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கதையில வந்து ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறோம். அது என்னன்னா அஜித்தோட அப்பாவும் ஒரு கேங்ஸ்டர் தான். அவங்க அம்மாவுக்கு பிறந்த ஃபர்ஸ்ட் பையன் தான் வந்து டான் அஜித். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 வருஷம் கழிச்சு அகைன் வந்து அவங்க அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது. அதாவது ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. அதுதான் வந்து போலீஸ் அஜித்தும் ரவுடி அஜித்தும். அவங்க அப்பாவும் ஒரு கேங்ஸ்டரா இருக்கிறனால ஃபேமிலிக்குள்ள நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால டான் அஜித்தை வந்து அவங்க பொண்டாட்டி அதாவது அவங்க அம்மா வீட்டுல வந்து தனியா வச்சு வளர்த்துவாங்க. இந்த ட்வின்ஸ் அஜித்தை வந்து அவரோட அப்பா அம்மா வீட்டுல வச்சு வளர்த்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் 1 வருஷத்துல வந்து எல்லாமே மாறிடுது. அவருக்கு வந்து நிறைய எனிமிகள் வந்ததுனால இவரை வந்து எப்படியோ வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதாவது அஜித்தோட அப்பாவை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்பதான் வந்து இவனை கொலை பண்ணா மட்டும் ஆகாது, இவன் குடும்பத்தையே கொலை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இதனால பயத்துல வந்து அவங்க அம்மா வந்து அந்த டான் அஜித்தை தூக்கிட்டு வேற ஊருக்கு வந்து பயந்து ஓடிடுறாங்க. அந்த சைட்ல இருந்த ட்வின்ஸ் அஜித் வீட்டுக்கு இந்த கேங்ஸ்டர்ஸ் அவங்கள போட்டு தள்ள வருவாங்கன்னு தெரிஞ்ச அப்பா அஜித்தோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அங்க வீட்டுல வேலை செய்யறவங்க 2 பேர்கிட்ட கொடுத்து இவங்க 2 பேரையும் வந்து வேற வேற இடத்துல வச்சு வளங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கு வந்து இவங்க அண்ணன் தம்பின்னு தெரியாத மாதிரி வளர்த்துக்கோங்க, இவங்களை வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தேவையான காசு எல்லாமே கொடுத்துறாங்க. அவங்களும் கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க வந்து கேங்ஸ்டர்ஸ் வந்து அந்த தாத்தா பாட்டியை போட்டு தள்ளிடுறாங்க. இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம ரவுடி அஜித் இருக்காருல, அவர் என்ன சொல்றாருன்னா இவன் என்ன மாதிரியே இருக்கான், ஆனா என்ன மாதிரி இருந்தா இவனோட தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எஸ்.ஜே. சூர்யாவே இவன் போட்டு தள்ளிட்டான், இங்க இருந்துதான் நமக்கு வந்து பிரச்சனை அதிகமாக போகுது, சோ இவன் இருக்கவே கூடாது, இவனை வந்து நானே போட்டு தள்ளுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அன்னைக்கு நைட்டே வந்து ஜெயில இருந்து கிளம்பி போலீஸ் அஜித்தோட வீட்டுக்கு போய் அவங்க ஆளுங்க கூட வந்து போறாரு. அங்க மாஸ்க் போட்டுட்டு போறாங்க எல்லாருமே. இங்க வந்து செம ஃபைட் நடக்குதுங்க. என்னதான் போலீஸா இருந்தாலும் நம்ம ஆளு வந்து சைக்கோ தானே, சோ அங்க வந்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்றாரு. 2 அஜித்தும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுருக்காங்க. அப்பதான் நம்ம போலீஸ்காரர் வந்து அந்த ரவுடி மூஞ்சில இருக்கிற மாஸ்க வந்து கலட்டுறாரு. அதை பார்த்தோன்னே ரொம்பவே சாக்காகிறாரு. சாக்காக அப்படியே நிற்கும் போது நம்ம ரவுடி அஜித் வந்து அந்த கத்தியை வீசுவாரு. அது வந்து கரெக்டா வந்து த்ரிஷாவோட வயிற்றுல போய் குத்திரும். உடனே நம்ம ஆள் வந்து கண்ணை எடுத்து சுடுவாரு. அதை சுட்ட உடனே வந்து இவங்க எல்லாருமே வந்து 3 பேருமே அதாவது அந்த அஜித்தும் அவங்க கூட வந்து 2 பேரும் வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து த்ரிஷாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த நம்ம போலீஸ் அஜித் வந்து என்ன நம்மள மாதிரியே இருக்கான் அப்படின்னு வந்து அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இவன் வந்து ஒரு ரவுடி பெய்டு கில்லர்னு. இங்க நடக்கிற நிறைய கொலைகளை பண்றதே வந்து இவன் தான். அந்த கொலைகளை பண்றதும் இவன் தான். அது இல்லாம அந்த ஜெயிலே வந்து இவன் கண்ட்ரோல தான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. சோ நம்ம ஆளுக்கு தான் வந்து ரவுடிஸ்னாலே பிடிக்காதே, இவன் யாரா வேணா இருக்கட்டும், என் கூட பிறந்தவன் என் தம்பியா கூட இருக்கட்டும், இவனை வந்து நான் கண்டுபிடிச்சு என்கவுண்டர்ல போடுறேன் அப்படின்னு வந்து இவர் இந்த பக்கம் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாரு. ஆக மொத்தம் வந்து 2 அஜித்துக்குள்ள வந்து கிளாஸ் ஆகுது. யார் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறாங்கன்னு தான் நம்ம கதை இதுக்கப்புறம் போக போகுது. இப்பதான் வந்து நம்ம டான் அஜித் வந்து அங்கிருந்து கிளம்பி சென்னையில வந்து என்ட்ரி தராரு. சென்னை வந்து அப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பாவை கொலை பண்ண அந்த கேங்ஸ்டர் தான் அங்க இருக்கிற இங்க வந்து ஒரு கட்சியில வந்து தலைவரா இருக்கானு. அதுவும் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா தான் இருப்பான். தன் தம்பிங்க 2 பேர் பாக்குறதுக்கு முன்னாடி இவனை வந்து நான் போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து அவங்க ஆளுகிட்ட வந்து சொல்றாரு. என்னதான் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் கொடுப்பாங்களே, யாரோ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க, சார் உங்க உயிருக்கு வந்து ஆபத்தா இருக்கு, உங்களை வந்து இந்த 1 வாரத்துல போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு வந்து யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தனால அங்க வந்து செக்யூரிட்டிக்கு நிறைய போலீஸ் வந்து போறாங்க. அங்க வந்து நம்ம அஜித் வந்து ஹெட்டா இருப்பாரு. அவங்களை போட்டு தள்ள வரும்போது அந்த டான் அஜித்தும் கூட வராரு. இங்க வந்து அகைன் நம்ம கதையில் வந்து ஒரு சண்டை வருது. அப்பதான் அந்த டான் அஜித் வந்து அந்த
போலீஸ் அஜித்தை பார்த்து, டேய் தம்பி இங்க தான் நீ வந்து போலீஸா இருக்கியா, இவன் தானா நம்ம அப்பாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. டேய் யாருக்குடா தம்பி, நீ தான் என் வீட்டுக்குள்ள வந்து அப்பவே வந்து என்ன போட்டு தள்ளி இருக்கணும், மிஸ் ஆகிட்டா அப்படின்னு வந்து சொல்லி டான் அஜித்தை வந்து ஷூட் பண்றாரு. நம்ம ஆளு வந்து அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம கதையில வந்து கிளைமேக்ஸ் சீனே வரப்போகுது. இதுக்கப்புறம் தான் கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போகும். அது என்னன்னா, அங்க இருக்கிற வந்து ரவுடி அஜித் வந்து இந்த போலீஸ் அஜித் வந்து போட்டு தள்ள நினைப்பாரு. ஆனா இங்க இருக்கிற நம்ம ஆளு வந்து இவன் தான் வந்து ரவுடி அஜித் நினைச்சு இந்த டான் அஜித்துக்கு பின்னாடி வந்து ஃபாலோ பண்றாரு. நம்ம டான் அஜித்தோ வந்து டேய் நீங்க ரெண்டு பேருமே வந்து என்னோட தம்பிங்கடா அப்படின்னு பிளாஷ்பேக்கை சொல்லி எப்படி வந்து இந்த அரசியல்வாதியை வந்து போட்டு தள்ளுறாரு அப்படிங்கறத நம்ம கதை வந்து போகும். இதுதான் நாங்க வந்து கெஸ் பண்ண குட் பேட் அக்லி படத்தோட ஸ்டோரி. இதுல வந்து ஜெயில இருக்கிற ரவுடி அஜித் வந்து அக்லி, அவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே காமெடியா ஃபன்னான ஒரு ரவுடி கேரக்டர் தான் இருக்கும். பேடா இருக்கிற அஜித் வந்து அந்த டான் அஜித் தான் பேடு. அவர் வந்து கோட் சூட் போட்டு மாசா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் அஜித் தான் வந்து குட். இதுக்கப்புறம் தான் கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பா போகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி தான் நாங்க கெஸ் பண்ண ஸ்டோரி. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.